வாங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். நம்ம கிட்ட இருக்கிற அளவற்ற ஆற்றல, நம்ம சக்திய நாம எங்க செலவு பண்றோம்? இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தெரியலாம், ஆனா இது ரொம்ப ஆழமானது. டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்துல இருந்து ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பகுதியை வச்சு இந்த கேள்வியை நாம ஆராய போறோம். ஒரு நிமிஷம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையோட முழு ஆற்றலையும் உங்க சக்தியும் நீங்க எதுக்காக பயன்படுத்துறீங்க? இதுதான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற விஷயம். இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகலாம். அதாவது மனுஷங்க முன்னாடி இருக்கிற அந்த முக்கியமான, அந்த அடிப்படையான தேர்வு என்னங்கிறது முதல்ல பாப்போம். இந்த பகுதியோட தலைப்பு வீரியம். ஆனா ஒரு நிமிஷம், இந்த வார்த்தைய நாம சரியா புரிஞ்சுக்கணும். இங்க வீரியம்ங்கிறது ஆணுக்கோ பெண்ணுக்கோ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. இது எல்லா மனுஷங்களுக்கும் பொதுவானது. அதாவது மன உறுதி, ஒரு நோக்கம், நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அசைக்க முடியாத வலிமை, இதையெல்லாம் தான் குறிக்குது. இந்த அர்த்தத்தோட நாம ஆகே போலாம். இந்த உரையின் மையக் கருத்தே இதுதான். ஒரு மனிதன் தன்னை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக பாதுகாத்துக் கொள்வதா அல்லது தீங்கு விளைவிக்கும் இன்பங்களில் தன்னை சிதறடிப்பதோ அவனது கைகளில்தான் இருக்கிறது. அப்பா, என்ன ஒரு ஆழமான வரி பாருங்க. நம்ம வாழ்க்கை ஏதோ தானா நடக்கிற விஷயம் இல்ல. நம்ம வாழ்க்கைய நாம தான் தீர்மானிக்கிறோம். இது நம்ம கையில இருக்கிற ஒரு தெளிவான தேர்வுன்னு சொல்லுது. நம்ம முன்னாடி 2 பாதை இருக்கு. ஒன்னு, நம்ம சக்திய, நம்ம ஆற்றல ஒரு பெரிய ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக சேமிச்சு வைக்கிறது. இன்னொரு பக்கம், அதே சக்திய சின்ன சின்ன தற்காலிக சந்தோஷங்களுக்காக, ஆனா கடைசியில தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள்ல சிதறடிக்கிறது. இந்த தேர்வு நாம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் சந்திக்கிற ஒரு விஷயம்தான் இல்லையா? அப்போ ஒரு நோக்கத்தோட வாழ்றதுனா அது எப்படி இருக்கும்? அந்த வாழ்க்கையோட குணாதிசயங்கள் என்ன? வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். முதல் மற்றும் முக்கியமான குணம் மன உறுதி. நம்மகிட்ட கோழைத்தனம் இருக்கவே கூடாது. அதுக்கு பதிலா மன உறுதிதான் நம்மள ஆளணும்னு சொல்றாரு. உங்களுக்கு ஒரு நோக்கம் தெளிவா இருந்துடுச்சுன்னா அதை அடையறதுக்கான தைரியமும் உறுதியும் தானா வந்துரும் இல்லையா? அடுத்ததா, ஒரு நல்ல விஷயத்துக்காக உறுதியா நிக்கணும். அத பத்தி கவலைப்படாம அலட்சியமா ஒதுங்கி போகக்கூடாது. அதாவது நோக்கம்ங்கிறது மனசுல நினைக்கிற ஒரு எண்ணம் மட்டும் இல்ல, அது நம்மள செயலாற்ற தூண்டுகிற ஒரு பெரிய சக்தி. இந்த 2 பாதைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க. ஒன்னு வலிமையோட பாதை, இன்னொன்னு பலவீனத்தோட பாதை. ஒரு பக்கம் மன உறுதி இருக்கு, இன்னொரு பக்கம் கோழைத்தனம். ஒரு பக்கம் ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடுறோம், இன்னொரு பக்கம் அலட்சியமா ஒதுங்கி நிக்கிறோம். இதோட முடிவு என்னவா இருக்கும்? ஒன்னு நம்ம திறமையில வளர்ச்சி, இன்னொன்னு ஒரே இடத்துல தேங்கி போறது. இந்த உரையில ஒரு அருமையான விஷயம் சொல்லப்படுது. ஒரு மனிதன் தனது திறன்களை நல்ல காரணங்களுக்காக பயன்படுத்தும் போது அவனது தகுதி வளர்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட வளர்ச்சி, நம்மளோட முன்னேற்றம் எல்லாமே அர்த்தமுள்ள ஒரு இலக்குக்காக நாம உழைக்கும் போதுதான் கிடைக்குது. கடைசியா இந்த உரை ஒரு சின்ன வேண்டுகோளோட முடியுது. ஆனா இது நீங்க நினைக்கிற மாதிரி வெளிய இருந்து உதவி கேட்கிற ஒரு பிரார்த்தனை இல்ல. இது நமக்கு நாமே சொல்லிக்கிற ஒரு உறுதிமொழி மாதிரி. நீயே வீரியம், எனக்கு வீரியத்தை அருள்வாயாக. இது வேதாந்தத்திலிருந்து வர்ற ஒரு வரி. இது என்ன சொல்லுதுன்னா, அந்த உள் வலிமையே, அந்த வீரியத்தை எனக்குள்ளேயே நான் வளர்த்துக்க போறேன்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி. இத நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது வெளியே இருக்கிற ஏதோ ஒரு சக்தி கிட்ட உதவி கேட்கிற விஷயம் இல்ல. அதுக்கு பதிலா நமக்குள்ளேயே தூங்கிக்கிட்டு இருக்கிற நம்ம மன உறுதிய, நம்ம சொந்த சக்திய தட்டி எழுப்புறதுக்கான ஒரு உள் அழைப்பு. இது ஒரு பவர்ஃபுல்லான செல்ஃப் மோட்டிவேஷன் டெக்னிக். சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன். நீங்க எந்த நல்ல காரணத்துக்காக உங்கள வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க சக்திய, உங்க ஆற்றல நீங்க எங்க முதலீடு செய்ய விரும்புறீங்க? யோசிச்சு பாருங்க.